மாக்ஸிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. யார்கிட்டயும் சண்டை போடாம வளைஞ்சு கொடுத்துதான் நடந்துக்கிறேன். நல்ல நல்ல மருமகளா தான் நடந்துக்கிறேன். பாட்டி சொல்ற மாதிரி உன்ன மாதிரி ஒரு மருமகள் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நாங்க தான் சமயத்தில் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட வித்தியாசமா நடந்துக்கிறோம். அதுலயும் அந்த தப்ப அடிக்கடி ரொம்ப மோசமா செய்யறது நான் தான். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன சரோ கண் கலங்குற? அது ஒண்ணு இல்லைங்க. நீங்க என்கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசுனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. என் புருஷன் எவ்வளவு நல்லவரு, என்னை எவ்வளவு பிரியமா வச்சிருக்காரு, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு நினைச்சு சின்ன விஷயத்தை பெருசாக்கிடுவேன். இது ரொம்ப சிறுபழுத்தனமான விஷயம்தான். ஆனா என்ன பண்றது, நான் அப்படிதான். அதனாலதான் நினைக்கிறேன் ஆண்டவ வந்து இது உனக்கு போதும்னு சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் என் வாழ்க்கையில ரொம்ப குறைச்சலா வச்சுட்டான். அது எப்படி சரோ? நான் உன்கிட்ட சந்தோஷமா பேசினாலும் கண் கலங்குற, கோவமா பேசினாலும் கண் கலங்குற. ஆக மொத்தம் ஐ டேங்க் எப்பவுமே ரெடியா இருக்கும் போல. காலையில நீ லீலா வீட்டுக்கு போய் லீலாவை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு நினைச்சிட்டோம். வந்து சொல்றவன் தெளிவா சொல்லல, தங்கச்சிக்கு பிரசவம் இல்லைன்னு மொட்டையா சொல்லிட்டான். அந்த குழப்பத்துல தான் நான் உன்கிட்ட ஃபோன்ல ஒரு மாதிரி பேசிட்டேன். என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு சுரோ. நிர்மலாவும் லீலாவும் எனக்கு ஒரே மாதிரி. நிர்மலா மாதிரி தான் லீலா, லீலா மாதிரி தான் நிர்மலா. ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேரோட தங்கச்சிங்க. லீலாக்கு இந்த மாதிரி வலி எடுத்தா நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யத்தானுங்க வேணும். அதுல என்னங்க தப்பு இருக்கு? ஒரு காரியத்தை நான் நிர்மலாக்கு செய்யும் போது நான் நல்லவளாயிடுறேன், எல்லாரும் என்னை கொண்டாடுறீங்க. ஆனா அதே காரியத்தை நான் லீலாக்கு செஞ்சா அதுக்கப்புறம் நான் கெட்டவளாயிடுவேனா? எனக்கு இது புரியல. ஏங்க சார் உங்க பார்சல். பார்சல் ஆடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கொடுத்துடலாம். சாப்பிடு. போஸு, என்னமாம்மா? நீ இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறது தான் நல்லது எனக்கு படுது. ஆமாம்மா, நான் இன்றைக்கி மெட்ராஸுக்கு கிளம்புனவன் தானே. ஆனால் என்ன சும்மாவா இருக்கா? ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுறது? தனத்தை பற்றி உனக்கு தெரியாதாப்பா? அது உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம பட்டுனுதா பேசிவிடு. ஆமாம், பேச்சோட நின்ட்டா யாருக்கும் பாதிப்பு இல்லை. ஆனால் தனத்தோட பேச்சினால பல பேருக்கு சங்கடம். எனக்கு வேலை கெடுது, கஷ்டமாக இருக்குமாம்மா. உன் நிலைமை எனக்கு புரியுது போஸு. தனத்துக்கு பக்குவமாக எடுத்து சொல்லணும், அதை நான் பார்த்துக்கிறேன்.
ஆனா அது வரைக்கும் தானே என்ன சொன்னாலும் நீ காதுல போட்டுக்கிறாது. ஏன் சொல்றேன்னா இப்போ உனக்கும் கோபிக்கு நடுவுல ஒரு சுமூகமா இருக்குது. அது எக்காரணத்தை கொண்டு பாதிக்கப்படக்கூடாது. புரியுதா மாமா? அது எந்த காலத்துலையும் நடக்காது மாமா. ஏன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்திருக்கு. கோபி எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை தான் பேசினாப்புல. எங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது மட்டும் இல்லை, குமாரி சோமனி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. நான் ஃபோன் பண்ணி வேணான்னு சொன்னேன். முதல்ல அவர் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனைலாம் எடுத்து சொன்னோன்னே உடனே வேலைக்கு செய்துட்டாப்புல. எங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை வரும்? வாஸ்தவம், கோபி மாதிரி தங்கமான மாப்பிள்ளை யாருக்கு கிடைக்கும்? அது மட்டும் இல்லை மாமா, அந்த வீட்டு ஆளுங்க கிட்ட என்னையோ தனத்தையோ கோபி எப்பவுமே விட்டு கொடுத்தது கிடையாது மாமா. மனசார சொல்றேன், எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தா கூட இந்த அளவுக்கு அக்கறையாகவும் பரிவாகவும் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது மாமா. இது நிஜமாவே பெரிய விஷயம்தான். ஏமாமா இப்படி இருக்க ஒரு ஆளுகிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு பிரிச்சுட்டு வாங்குறா தனம். ஏமாமா இவ பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லாலே, நான் என்ன ₹1,00,000 மடியில கட்டிக்கிட்டேன் இங்கே மெட்ராஸுக்கு போனேன். இது எல்லாமே கோபி கொடுத்தது. நான் இதே நேரம் வேற எங்கேயா வேலை செஞ்சேன்னு வச்சுங்க, இவ்வளோ காசு சம்பாதிச்சிருக்க முடியுமா? வாட்டுக்கு பிரிச்சுட்டு வாங்க. இங்க பாருங்க மாமா, கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்த காசு தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆச்சு. இதெல்லாம் அவளுக்கு உரைக்காது. விடு, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏமாமா தனியா வாங்கன்னு சொல்றாளே, இந்த வேலையில் எனக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம கோபி. இது பொம்பளை தானே, இப்போ மனசை தைக்காது. விடுப்பா, அது உணர்ச்சி வசப்பட்டு பேசு. அப்புறம் பார்த்துக்குவோம். நீ சட்னி கிளம்பி மெட்ராஸ் போ. அப்புறம் ஒரு விஷயம், இந்த வாட்டி மெட்ராஸ் போனா கோபி மாப்பிள்ளை வீட்டில் தங்க வேணாம். அது இனிமேல் சரிப்படாது. கோபி மாப்பிள்ளை நல்லவர் தான், இருந்தாலும் வேணாம். நீ என்ன பண்ற, வேற ஒரு வீடு பார்த்துக்கிற. அந்த வீட்டை பேசி முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து தனத்தையும் குழந்தையும் கூட்டு போயிரு. சரி மாமா, இதை நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சேன். இனிமே அந்த வீட்டில் தங்குறது சரியா இருக்காது மாமா. கோவிக்கு தான் வீண் சேரமும். சரி, அதை செய் முதல்ல. சிவராமன் தம்பி இல்ல, இவருங்க இங்க வந்தாரு. ஆமாமா, இவர் என்ன நேரத்தில் இங்க? வாங்க சிவராமே, என்ன நேரத்தில் இங்க? விஜய் வீட்டில் விட்டு போலாம் தான் வந்தேன். விஜய் கொண்டு வந்து விட்டீங்களா? ஆமாம், கோபி தான் அலர் கொடுத்து கொண்டு விஜய் விட்டுவான்னு சொன்னா. அப்படி என்ன சிவராமே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? தெரியல, ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன். இல்லைன்னா கோபியை கொண்டு வந்து விட்டுருப்பா. அப்படி இல்லை, இல்லை வீட்டில் வேற யாரு கூடயாவது? எங்கள் வீட்டில் யார் கூட பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டு ஆளுங்களும் விஜய் கூட சண்டை போட மாட்டாங்க. சண்டை கோபிக்கு விஜய்க்குன்னு தான் நினைக்கிறேன். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம். இல்லை, இப்போ தான் சாப்பிட்டு வர்றேன். கடைசி பஸ்ஸை பிடிக்கணும். வரேன்ப்பா, வரம்போது வரமா. ஏடா, விஜய்க்கும் கோபிக்கு என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏற்கனவே தன பிரச்சனையில அவர் ஒடிஞ்சு போயிருக்காரு. இப்போ இந்த பொண்ணு வேற. என்னாச்சு, போய் விசாரிப்போவா? ஏமா, நிர்மலான்னு ஒரு டெலிவரி கேஸ். அவங்க எந்த ரூம்ல அட்மிட் ஆயிருக்காங்க? அந்த ரூம்ல இருக்காங்க சார். தேங்க்ஸ்மா. வாங்கப்பா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? என் மருமக இங்கதான் இருக்காளா? வாங்க சம்பந்தி. வாங்க மாமா. ஷட் அப். ஆளுக்கால என்ன வர வைக்கிறீங்க? முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்? யாரை கேட்டு என் மருமகளை இங்க கொண்டு வந்து சேர்த்தீங்க? சரியான கூமுட்டையா இருப்பான் போல் இருக்க. நிர்மலாவுக்கு பதில் இவன் புள்ள போறானா? இது என்ன கேள்வி சம்பந்தி? இடுப்பு வலி வந்தா ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்து தானே ஆகணும். அது எப்படி? நான் இல்லாத நேரமா பார்த்து என் மருமகளுக்கு கரெக்டா இடுப்பு வலி வரும். அப்பா, நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். நிர்மலா வலியால துடிச்சிட்டு இருந்தா. நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டேன். அது எப்படிமா அது? நீங்க கரெக்டா என் வீட்டுக்கு வருவீங்க, அந்த நேரம் பார்த்து கரெக்டா என் மருமகளுக்கு இடுப்பு வலி வரும். எல்லாம் டைம் டேபிள் போட்ட மாதிரி இல்ல நடக்குது. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. இப்போ என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? அப்படி கேளு, வரிசையா சொல்றேன். என் பையன் அவன் பொண்டாட்டியை என் கஸ்டடியில விட்டுட்டு போயிருக்கிறான். அவளை என் பர்மிஷன் இல்லாம கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. இத பாருங்க சம்பந்தி, அதான் என்ன நடந்துச்சுன்னு சாரோ சொன்னால. இதெல்லாம் ஏமாத்து வேலை. நிஜமா அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்லவா? நான் இல்லாத நேரமா பார்த்து திட்டம் போட்டு என் மருமகளை மீட் பண்ணிருக்கீங்க. அவளுக்கு இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. நான் வரத்துக்குள்ள அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஷேம் ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. என்ன சொல்றீங்க மாமா? இத பாருமா, எங்க தயவில்லாம நீங்களே பிரசவத்தை நடத்திக்கலாம்னு திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க. இது எங்களுக்கு பெரிய இன்சல்ட். ஹலோ, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குங்க. அதை பார்த்து சந்தோஷப்படாம பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. யாரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்றேன்? நான் யார் தெரியுமா? என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? சின்ன பையன்.
என்ன பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ ராஸ்கல். யங் ஜெனரேஷனுக்கு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கூட மரியாதையா இல்லாம போச்சுமா. என்ன பாடு பாத்திட்டானே இவன். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விட்டு தள்ளுமா. நான் வந்ததே வேற ஒரு முக்கியமான மேட்டர். எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது. ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. உன் புருஷன்கிட்ட சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கி கூட. ஒரு நிமிஷம் நீங்க இங்க இருங்க, நான் வரேன். அப்பா எங்க சந்தோஷ் அப்பாக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் வேணுமா? கொடுக்குறீங்களா? என்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்தஸ்து பேக்ரவுண்ட் அது இதுன்னு பேசினா கொழுப்பு தானே. இழுத்து வச்சு அர்த்தம் என்ன நாக்க? என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நமக்கு சம்மந்தி தானே. நமக்கு தான் அசிங்கம். பணத்தை கொடுங்க. இந்தாங்க பணம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இத நான் கண்டிப்பா ரீபே பண்ணிடுவேன். என் மருமகளை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் வரேன். அப்பா வாங்கப்பா. பவானி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி? நல்லா இருக்க. எப்பக்கா வந்த? இப்பதான் வந்தேன். அப்பா வாங்கப்பா, வந்து சாப்பிடுங்க. என்னப்பா என்கிட்ட பேச மாட்டீங்களா? என் மேல உங்களுக்கு என்னப்பா கோவம்? தனியா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னமா விஷயம்னு அக்கறையா ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அப்படி என்னப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்? தப்புதான். இதுக்கு முன்னாலே நான் உங்ககிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். மறந்துட்டியா? என்னப்பா சொன்னீங்க? உன் புருஷனோட நீ இந்த வீட்டுக்கு வரதுன்னா தாராளமா வரலாம், எத்தனை வேணா தங்கலாம், தனியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்கப்பா, நான் இல்லைங்கள. ஆனா சூழ்நிலை என்னை இங்க வர மாதிரி ஆக்கிடுச்சு. என்ன பெரிய சூழ்நிலை? எதுவா இருந்தாலும் நீ அங்கதானே இருந்திருக்கணும். எதுக்கு இங்க கிளம்பி வந்த? உன்னைத்தானே கேக்குறேன். உனக்கும் புருஷனுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? அப்பா அவருக்கும் எனக்கும் என்னப்பா பிரச்சனை? அவர் தங்கமான மனுஷன். என்னை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. எனக்கு ஏதாவதுன்னா துடிச்சு போயிடுவாரு. பின் எதுக்காக கிளம்பி வந்த? அதுக்கு காரணம் நம்ம வீட்டு ஆளுங்கப்பா. என்னது? நம்ம வீட்டு ஆளுங்க? யாரு? தனா கதாம்பா. தனு அக்கா வந்த கொஞ்ச நாள்லயே அங்க ஏகப்பட்ட பிரச்சனை உருவாயிடுச்சு. அதோட உச்சக்கட்டம் தான் இப்ப நானும் அவரும் மன வருத்தத்துல இருக்கோம். விஜய் என்னமா பேச்சுது? கூட பிறந்தவங்களுக்குள்ள இப்படியா ஒரு பிரச்சனை வரும்? எனக்கும் அதான்ப்பா ஒண்ணுமே புரியல. என் புருஷன் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல. மனசுல நல்லதுதான் நினைச்சிருக்காரே தவிர வேற எதையுமே நினைச்சதில்ல. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மன வருத்தம் கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லாம போயிடுச்சுப்பா. அப்பா யாருக்கும் யார் மனசையும் நோகடிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. நம்மள ஒருத்தர் அடிக்கும் போது திரும்ப அடிக்காம சும்மா இருக்க சொல்றீங்களா? அப்பா கேட்டீங்கல்ல, திரும்ப அடிக்கிறதும் திரும்ப திட்டுறதும் தெரியுதே தவிர நம்மள கூட்டிட்டு போய் வச்ச மனுஷனோட மனசு வேதனை படக்கூடாதுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கா? ஏய்
என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? காரணம் இல்லாம உன் புருஷன் என் வீட்டுக்காரர் அங்க கொண்டு போய் வச்சாரு. அவருக்கு வேலை நடக்கணும், அதனாலதானே என் புருஷனை அங்க கொண்டு போய் வச்சாரு. அவருக்கு சமைச்சு போட நான் வந்தேன். என்னமோ உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி எல்லாம் பேசுற. இதான்ப்பா, இப்படிதான்ப்பா இந்த அக்கா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஏதாவது பேசி பிரச்சனை உண்டு பண்றதே வழக்கமா போச்சு. ஏய், பேசாம என்னடி பண்ண சொல்ற? ஒவ்வொரு தடவை அந்த வீட்டு ஆளுங்க எங்களை பேசுற பேச்சுக்கெல்லாம் வாய் பொத்திட்டு இருக்க சொல்றியா? அப்பா, மத்தவங்களை விடுங்கப்பா. என் புருஷனோட முகதாட்சிணை கூட இந்த அக்கா கிட்ட இல்லையேப்பா. அவரை என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா? நீ புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவ, காரியக்கார ஆளு, அப்படி இப்படின்னு பேசிச்சுப்பா. என் புருஷனா காரியக்காரரு? அவர் காரியக்காரரா இருந்தா, லாப நஷ்டம் கணக்கு போடுறவரா இருந்தா மாமாவை கூப்பிட்டு தன்னோட சேர்த்துப்பாரா? ஏண்டி, இதையே நீ எவ்வளவு நாளைக்கு சொல்லி காட்டுவ? பெருசா நீங்க எங்களுக்கு செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு அதையே திரும்ப திரும்ப குத்தி காமிக்கிறியா? இன்னும் உனக்கு அடங்கலையா? அக்கா, வாயை மூடிக்கோ. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு. இருக்குண்டி, இருக்கும். உனக்கு அசிங்கமா தான் இருக்கும். ஏன்னா என் புருஷன் பாவம் கூலிக்காரன், நான் கூலிக்கார பொண்டாட்டி. நீ முதலாளி அம்மா. உனக்கு எங்களை பார்த்தா எங்க பேச்சு கேட்டா அசிங்கமா தான் இருக்கும். நானும் என் புருஷனும் அந்த மாதிரி நினைச்சதில்ல. ஆனா உன் புத்திக்கு அப்படி படுதுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? உன் மனசுலயே நீ கூலிக்கார பொண்டாட்டின்னு பதிஞ்சு போயிருக்கு. பாத்தியா? அதான் அதான் உன் வாயில இருந்தே வந்துருச்சு பாத்தியா? கேட்கவே நாராசமா இருக்குது. நீங்களா இதை விட்டு பொண்ணுங்களா? இந்த சிதம்பரம் வளர்த்த பொண்ணுங்களா நீங்க? உங்களை எல்லாம் நினைச்சு நான் எத்தனை பெருமைப்பட்டேன். இத்தினாலும் என் வீட்டு பொண்ணுங்க மாதிரி உலகத்திலே ஒத்துமையான பொண்ணுங்க எங்கேயும் கிடையாதுன்னு ஊர் சனங்கள்லாம் என்ன பார்த்து சொல்லுவான்? சிதம்பரம் என் ஒன்ன பார்த்து கண்டுபட்ட போதியான்னு. ஒரு அம்மா இல்லாம 5 பொண்ணுகளை எப்படியா இப்படி வளர்த்தேன்னு, ஒண்ணுக்கு ஒண்ணு உயிரையே கொடுக்கிற அளவுக்கு அத்தனை அனுசரணையா இருக்குதேன்னு நான் ஆண்டவங்கிட்ட இதைத்தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் என் பொண்ணுங்க இப்படியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு. இப்போ என்னோட பிரார்த்தனை, பெருமை அத்தனை மண்ண வாரி போட்டுட்டீங்க இன்னைக்கு. அப்பா, அக்கா, ஏங்க இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? பதில் சொல்லு, பதில் சொல்லுங்க. உங்க தங்கச்சி தானே கேக்குறேன், பதில் சொல்ல. அப்பா, நிறுத்து. என்ன இனிமே அப்பான்னு கூப்பிடுறது உனக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.